Hi, I'm Movisha. SNB வைஷ்ணவ் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர்னாலே பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என் ரெஸ்யூம்க்கு எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுக்குற வகையில் என்கிட்ட எந்த விதமான ஸ்கில்ஸுமே இல்லை. ஸோ இந்த டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க Revamp Academy சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ்னு தெரிஞ்சோன்னா சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு. அந்த ஹெசிடேஷனோட தான் ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். பட் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே கேம் டு நோ தட் மிச்சம் ஆன்லைன் கிளாஸஸும் Revampல வைக்கிற ஆன்லைன் கிளாஸஸும் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுது. ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண செகண்ட் வீக்லேயே ஒரு 2 to 3 க்ளோன் ஆப்ஸ் நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த கோர்ஸ் முடிக்கும் போது ஐ ஹேட் அ ட்ரஸ்ட் ஓவர் தென். அண்ட் தென் ஒரு 1 month முன்னாடி Revampல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் எந்த வித ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஐ டிசைடட் டு ஜாயின். கிளாஸஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னென்ன ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தேன். எங்களுக்கு கிளாஸ் ஆரம்பித்த 3rd டேலே ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்ட் வந்து 12 to 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோம். நியர்லி 5 languages கவர் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜாவா அண்ட் React.js. அண்ட் தென் பேக் அண்ட் கிளாஸில் என்ட்ரு ஆனோம். பேக் அண்ட் ஃபுல்லாகவே ஜாவா தான் இருந்துச்சு. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வி கேம் டு நோ தட் ஜாவாவும் பைத்தான் மாரி ஒரு ஈஸி லேர்னிங் லாங்குவேஜ்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் ட்ரெயினர்ஸ் பற்றி நான் பேசி ஆகணும். 2 பேருமே சூப்பர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சூப்பர் கைண்ட். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு ட்ரெயினர்னு எந்த விதமான ஆட்டிடியூடுமே காட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் கிட்க்கு எந்த ரேஞ்சில் சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்தால் சொல்லி தருவாங்க. அண்ட் தென் அவங்க ஒரு டியூட்டருங்கிற தாட்டே எங்களுக்கு வந்ததில்லை. நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் நம்ம டவுட் கேட்போமோ, அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் கிளியர் பண்ணாங்க. அண்ட் தென் ஒரு கான்செப்ட் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து கிளாஸ் இருக்குது எல்லாருக்கும் புரிஞ்சு தான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் போவாங்க. எல்லா கான்செப்ட்டுமே ஃப்ரம் பேசிக்கில் இருந்தால் கவர் பண்ணுவாங்க. எவ்ரி வீக் ஒரு ரிவ்யூ அண்ட் ஒரு அசைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் பழைய கான்செப்டை ரீகலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.